புரிஞ்சுக்கணும், ஷைத்தானுக்கு கட்டுப்பட்டு விடக்கூடாது, இஸ்திஸ்லாம் ஆகக்கூடாது. வணக்க வழிபாட்டுல முதலாவது ரமணான்ல வார தோல்வி இந்த இடத்துல தான். வணக்க வழிபாட்டுல முயற்சி எடுப்பதெல்லாம் இந்த அட்வைஸ் எல்லாம் கேட்டுட்டு ரமதான்ல ஃபர்ஸ்ட் நாள் கழிச்சிருவீங்க. 2ஆம் நாள் 3ஆவது நாள் 4ஆவது நாள்ல உங்களுக்கு ஒரு சோர்வு வரும். சோர்வு வந்து அன்றைக்கு நீங்க குர்ஆனே ஓதலைன்னுவீங்க, அல்லது ஏதோ ஒரு பாவத்தை செஞ்சுட்டீங்கன்னு. ஷைத்தான் என்ன செய்யறன்றா, முடிச்சு இந்த ரமலானே முடிஞ்சு 3ஆவது நோன்பு தான் முடிஞ்சிக்கும், 3ஆவது நோன்பு தான் முடிஞ்சிருக்கும், இந்த ரமலானு வேஸ்ட் ஆயிடுச்சு அப்படின்னு கவலையை பெருசாக்கி விடுறது. கவலையை பெருசாக்கினா நீங்க என்ன நினைப்பீங்க? அதாவது எப்பயும் ஒரு தவறை பெருசா காட்டுறதன் மூலமும் வழிகெடுத்து போயிடலாம். யாராவது தவறு செஞ்ச உடனே முடிஞ்சு நீ இவ்வளவு இனி நாசமா போச்சுட்டானா அவன் என்ன நாம நாசமா தானே போட்டோம் போயிருவோம்னு போயிடுவான். அவன் செஞ்ச தவறு அவன் அளவுக்கு காட்டணும். எங்களுடைய தக்குவாலாம் அவன்ல போய் காட்டினோம்னா அவன் கெட்டு போறதுக்கு அது என்ன ஒரு காரணம். நீ செஞ்ச தவறு பெரிய தவறு தான், ஆனால் உனக்கு என்ன செய்யுது இருக்குது. 199 கொலை செஞ்சுட்டு ஒருத்தவன் தான் திருந்த போறா. 99 அவனுக்கு மன்னிப்பே இல்லை, 100வது கொலை. என்ன நடந்தது? 100வது கொலை. உனக்கு மன்னிப்புன்னு அதோட நிக்குது. அதுல நம்ம கவனமா இருக்கணும். எங்களுடைய ஏரியாச்சத்தெல்லாம் அவங்கள்ட்ட என்ன செய்யக்கூடாது, காட்டிக்கொண்டு இருக்க கூடாது. அப்ப இந்த அமைப்புல 3ஆவது நாள் நம்ம பிழை விட்டோமா, 4ஆவது நாள் பிழை விட்டோமா, ஷைத்தான் என்ன செய்வான்னு சொன்னா, இந்த ரமலானே முடிஞ்சுது, இந்த ரமலானே முடிஞ்சது என்ற சிந்தனை ஏற்படுத்திடுவான். அதோட சிலர் என்ன செஞ்சிருந்தா விட்டுரு. இந்த ரமலான் 3ஆவது நாள் ரமலான் முடியுமா? முடியாது. கடைசி ரமலான்ல ஒரு நாள் உங்களுக்கு கிடைச்சாலும் அல்லாஹ் அதுல மன்னிச்சா மன்னிப்பு தான் அல்லாஹ் தஆலா. அப்ப நீங்க என்ன செய்யணும்? போராடணும். இந்த தவறா இருந்தாலும் பரவாயில்ல, நான் என்ன செய்யறேன், போராடுறேன், விடல. சிலருக்கு இந்த ரவுண்ட் சிந்தனை ஒன்று இருக்குது. 3 5ல இருந்து ஆரம்பிப்போம். விளங்கிட்டா? 3ண்டா நான் இப்பயே ஆரம்பிக்கிறது இல்லை. நுகர் தொழுகை ஏதோ ஒரு வகையில என்ன ஒரு பாவத்துல ஏதோ விடுபட்டுனீங்களே, நாளைக்கு சுபகலிருந்து ஆரம்பிப்போம். ஏன் நாளைக்கு சுபகலிருந்து ஆரம்பிக்கிறீங்க? இந்த சுபகளை என்ன செய்யணும்? அதாவது இந்த லுகர்ல விடுபட்டதை இப்பயே தௌபா செஞ்சு இப்ப ஆரம்பிக்கணும். இந்த மாதிரியான சிந்தனைகளை யார் தான்? ஷைத்தான். இதெல்லாம் நல்ல ஆலோசனைகள் இல்லை. அப்ப எப்பொழுதும் என்ன நினைக்கணும்னு சொன்னால், எந்த இதுலையும் நம்ம கட்டுப்பற்ற கூடாது. நாம முயற்சி எடுத்து போராடி தோல்வி அடைந்தாலும் சரி, ஷைத்தானுக்கு ஒரு செய்தி கிடைக்கணும், இவன் போராடிக்கிட்டே இருப்பான். இவன் என்ன செய்ய மாட்டான், தோல்வி உற தொடர்ந்து வணக்க வழிபாடுகள்ல போராடுவான்ற எண்ணம் வர வேண்டும். எனவே வணக்க வழிபாடுகள் விஷயத்தில் நம்ம தெரிஞ்சு கொள்ள வேண்டிய முக்கிய 3 பகுதிகள் நான் இதில் சொன்னேன். ஒன்று, வணக்கம் பல்வகைமை, அதுக்கு ஏற்பத்தான் நாம் எங்களை அடையாளம் கண்டு கொள்ள வேண்டும். 2, அல்லாஹு தஆலா ஒரு வணக்கத்தை எங்களுக்கு இயல்பாக்கிப்பான், இன்னொரு வணக்கத்தை கஷ்டமாக்கிப்பான். இயல்பான வணக்கத்தை அதிகமாகவும் கஷ்டமான வணக்கத்தை போராடணும். 3வது, என்றைக்கும் தோல்வி உற நேரத்துல உடனே கட்டுப்பட்டுற கூடாது. அந்த தோல்வி விட்டது ஒரு பக்கத்துல வச்சுட்டு அடுத்ததை என்ன செய்யணும், நம்ம உருவாக்கிட்டு போகணும். எப்பயும் நம்மளே சமப்படுத்தி பார்க்க நினைக்க கூடாது, தர்த்தீப் பண்ணி பார்க்க கூடாது. எல்லா மனிதர்களும் தர்த்தீப் இல்லாதவர்கள். அல்லாஹ்வுக்கு முன்னால் எவனும் ஒழுங்கு இல்லை, இறைவனுக்கு முன்னால எவனுமே ஒழுங்கு இல்லை. அல்லாஹு தஆலா மன்னிச்சு தான் நம்ம என்ன செய்யறோம், நல்லா இருக்கிறோமே தவிர எல்லா வகையிலும் எல்லோரும் பாவிகள் தான். அப்படி இருக்கிற நேரத்துல நம்ம என்ன செய்யக்கூடாது, அப்படி ஆகிட்டு இப்படி ஆகிட்டுன்னு ஷைத்தானு கட்டுப்பட்டு விடக்கூடாது. 4வது ஒரு செய்தி இந்த வணக்க வழிபாடு விஷயத்துல என்னன்னா, ஆர்வத்தை நிர்வகிக்கணும். ஆர்வத்தை நிர்வகிக்கிறதுக்காக புக் படிக்க ஆரம்பிச்சிடக்கூடாது. அது ஆர்வத்தை நிர்வகிப்பது எப்படி என்று சொல்லி அந்த அப்படி டைம் வேஸ்ட் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. சாதாரண விஷயம். ஆர்வத்தை நிர்வகிக்கணும். எப்பயும் ஒரு புதுசுக்கு பெரிய ஆர்வம் இருக்கு. எப்பயும் ஒரு புதுசுக்கு பெரிய ஆர்வம் இருக்கு. பெருநாளைக்கு இந்த ட்ரெஸ் போடுற மாதிரி. உலகத்துல சந்தோஷம் எதுல சொல்லுங்க, புதுசு, அதை மத்தவன் பார்க்கணும்ன்றதுல அதுதான் சந்தோஷம். அது நிம்மதி இல்லை, சந்தோஷம். ஒரு புதிய கார் ஒருத்தர் நம்ம நாட்டில் வாங்குற, இங்கே பிரச்சனை இல்லை. நம்ம நாட்டில் ஒருத்தர் கார் வாங்கினாருங்களே, அவர் சந்தோஷமே ஹோன் அடிக்கிறது தான் இருக்கும். அந்த ஏரியால இந்த பக்கத்தால போறது, வண்டியை நிறுத்துறது, அப்படித்தான். 1 மாசம் 2 மாசத்துக்கு பிறகு இவர்கிட்ட கார் இருக்கிறது எல்லாருக்கும் தெரிஞ்ச போது அவருக்கே அந்த கார்ல வெறுப்பு வரும். புதுசா ஒரு மாடல் வந்திருக்கேன் அப்படி அது சிந்தனை போகும். அந்த முந்தின நாள் வரைக்கும் நீங்க எவ்வளவு அந்த ட்ரெஸ்ஸுக்கு ஒரு மரியாதை கொடுத்துருப்போம், அதே அடுத்த நாள் ஈவினிங்ல அந்த ட்ரெஸ் எங்க இருக்கும், பிறநாள்ல எங்கேயோ மூலையில போட்டு எல்லாரும் பார்த்துட்டாங்க, எல்லாரும் என்ன பார்த்துட்டாங்க, அதோட அந்த சந்தோஷம் முடிஞ்சாச்சு. இப்ப சந்தோஷம் அப்படித்தான். பொதுவாக புதுசுக்கு இருக்கும், ஆனா அது நிர்வகிக்கப்படணும். அதனாலதான் ஆர்வத்துல அதிகமா பேசக்கூடாது. ஆர்வத்துல அதிகமா பேசக்கூடாது. இப்ப நம்ம ரமலானுக்குள்ள நுழையிறோம், பெரிய ஆர்வத்துல நுழைவோம். பெரிய ஆர்வத்துல நுழைஞ்சோட நம்மளோட பலகீனம் நமக்கு தெரியும், நம்ம என்ன செய்வோம்னு தெரியும். நம்ம இது சரியாக புரிஞ்சு கொண்டவங்க யாருன்னு பார்த்தா பெண்கள். பெண்கள் உணர்வோடு சம்பந்தப்பட்டவர்கள் என்பதனால அவங்களுக்கு ஆண்களுடைய எல்லா உணர்வும் தெரியும்.
தஹஜ்ஜத்தை பத்தி இரவு தொழுகை பற்றி பயான கேட்டு திடீர்னு ஆண்கள் போவாங்க. அவ்வளவு பெரிய அறிவாளியா இருந்தாலும் ஆம்பளை என்ன செய்வான்னு சொன்னா அந்த விஷயத்துல விழுந்து, அதாவது சரியான ஒரு இடத்துக்கு விழுந்துருவான். வீட்டுக்கு போய் 5 நேரமே தொழாதவர் அன்றைக்கு இஷா தொழுதுட்டு தூங்கி 1 மணிக்கு எழுப்பி தஹஜ்ஜத் தொழு. நிறைய வீடுகளை நடந்திருக்கு. தஹஜ்ஜத் தொழுதுட்டு வைஃபை எழுப்பி விடுறது. அன்றைக்கு சும்மா தூங்கி தான் இருக்கிற எப்போ பார்த்தாலும் என்ன தொழணும்னு சொல்லி அன்றைக்கு மனைவி எழுப்பி விடுறது. மனைவி என்ன புதுசா என்னது சரி அப்படின்னு சொன்னா என்ன அவங்களும் எழுப்பி இவன் சொல்றானதுக்கு. ஆனா மனைவியில மனசுல கன்ஃபார்ம் ஒன்றிக்கு எத்தனை நாளைக்கு பார்ப்போம். இது உண்மையாக நடக்கக்கூடிய சம்பவம். இவர் உண்மையிலேயே அன்றைக்கு எடுத்த முடிவு நல்லது. ஆனா பெண்கள் உணர்வு ரீதியானவர்கள் என்பதனால இந்த உணர்வு எங்க முடியும்னு அவங்களுக்கு தெரியும். ஆம்பளைக்கு அது விளங்குறது. அவன் நினைக்கிறான் இன்றைக்கு திருந்தின மாதிரி என்றைக்கு திருந்தல, இது மாற மாட்டேன் அப்படின்னு அவன் நினைக்கிறான். ஆனா மனைவிக்கு தெரியும் கன்ஃபார்மா 3 நாள்ல மாறுவான்னு தெரியும். அது உணர்வோடு உள்ளவங்களுக்கு தெரியும், அந்த உணர்வோடு சம்பந்தப்பட்டவங்களுக்கு. அப்ப இந்த இடத்துல ஒரு ஆண் தன்னை நிர்வகிச்சுக்கணும். இன்றைக்கு நம்ம மனை எழுப்புற ஊர் எழுப்புற வேலை எல்லாம் பார்க்க கூடாது. நான் முதலாவது தொழுவோம், நான் கொஞ்சம் கன்ஃபார்ம் ஆகும், ஆர்வத்தை குறைச்சிக்கொள்வோம். அப்போ அவர் கொஞ்சம் கொஞ்சமா தொழ ஆரம்பிச்சு தண்ணி அப்டேட் ஆகிட்டு வரணும். 1 மாசம் கண்ணா 2 மாதம் நீங்க அப்படி போறதை கண்ணீங்கன்னு சொன்னா அப்ப தானா மாற்றம் என்ன செய்யும் ஏற்படும். இந்த மாதிரி நடக்கிறதுனால சிலர் என்ன செய்யறது, பிள்ளைகளோட சேர்ந்து டிவி பாக்குறது, பிள்ளையோட சினிமா பாக்குறது, பிள்ளையோட சேர்ந்து கிரிக்கெட் எல்லாம் பாத்துறது. திடீர்னு அவர் திருந்தின உடனே கிரிக்கெட் பாக்குறத ஓபன் அப்படின்னு ஓப்பா என்னடா திடீர்னு அப்படி நினைக்கிறான். அதனால அவனை மாத்திர நீ 1 மாசம் என்ன செய், கொஞ்சம் நல்லாவா அதை பார்த்து புள்ள தானா என்ன செய்ய வரும். இந்த ஆர்வம் நம்ம கவனமா இருக்கணும். ரமலான் எங்களை முதலாவது அடிக்கிற இந்த ஆர்வம் தான். ரமலானுக்குள்ள நுழைஞ்சோன்னு என்ன செய்யறோம்னு சொன்னா ஆர்வத்தை அப்படியே ஒரே நாள்ல கூட்டிடுறது. 1 ஜூஸ் ஓதுவோமா, 2 ஜூஸ் 5 இன்ஷா அல்லாஹ் 5 ஓதுவோம் சரியா, அல்லது 10 நாள்ல 30, அடுத்த 10 நாள்ல 30, அடுத்த 10 நாள்ல 30 அப்படி. அப்ப பாத்துங்க எத்தனை அவர் 3 முறை குர்ஆன் என்ன செஞ்சிருப்பாரு முடிச்சிருப்பார். இந்த ஆர்வத்துல நின்று ஓதுறது. சிலர் அட்வைஸ் எல்லாம் அனுப்பியிருந்தாங்க, ஒவ்வொரு தொழுகைக்கு போறோம் 20 பக்கம் நினைக்கிறேன் 20 பக்கம் ஓதுவோம், அதையாவது செய்வோம்னு சொல்லி சிஸ்டம் நல்லா தான் இருக்குது வினைதா. அதே ஆசை எல்லா நேரம் ஒரு மாதிரியா இருக்கும். அதனால எல்லாத்துலயும் இறங்கி 2 நாள்ல அந்த ஆர்வம் 30 நாள் ஆர்வத்தை 2 நாள்ல கொடுத்து மத்த 28 நாளுக்கு ஆர்வம் இருந்தா தானே எல்லாம் இங்க கொடுத்தாச்சே அது போயிடும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அழகாக சொன்னார்கள், அஃதலுல் அமாலி அத்வமுஹா வ இன் கல்ல. அமல்களில் மிக சிறந்தது தொடர்ந்து இருப்பது, குறைந்திருந்தாலும் தொடர்ந்து. ரசூலுல்லாஹ் பள்ளிக்குள்ள போறாங்க, ஒருத்தர் தொழுது கண்டிக்கிறார். ரசூலுல்லாஹ் அது தொழாத சுன்னத்துடைய நேரத்துல ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டாங்க, மாதா உத்தூன ஃபீக்கும், மாதா உத்தூன ஃபீ, இவரை போன்றவர்களை நீங்க எப்படி நினைக்கிறீங்கன்னு கேட்டாங்க. ரசூலுல்லாஹ் மின் ஹியாரினா, எங்கள சிறந்த மக்கள் அப்படின்னு சொன்னாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் லைஸ மின் ஹியாரி, அவர்கள் அவங்கள சிறந்த மக்கள் அல்ல. அஃதலுல் அமாலி அத்வமுஹா வ இன் கல்ல, அமல்களில் மிக சிறந்தது குறைந்திருந்தாலும் தொடர்ந்து இருப்பது, அதுதான் மிக சிறந்தது. கொஞ்சம் கொஞ்சமா தான் மனதை நிர்வகிக்கணுமே தவிர ஆர்வத்தை அப்படியே போட்டோம்னு சொன்னா எதுவுமே என்ன செய்யாது, நடக்காது. அதனாலதான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சுன்னத் தொழுகையையும் பள்ளியில வச்சுக்கல. சுன்னத் தொழுகையையும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பள்ளியில வைத்துக் கொள்ளக்கான பிரதானமான காரணமே அதுதான். ஏன் சுன்னத்து வரல எல்லாரும் சமமாயிப்பாங்க, சுன்னத்துல டிஃபரெண்ட் ஆயிப்பாங்க. அப்ப என்ன செய்யணும், வீட்டுல வச்சுக்கணும். அங்க அடையாளப்படுத்தலாம். நம்ம இந்த சமுதாயத்தில் தெரிந்ததை விட எங்களது நன்மைகள் அதிகமாக இருக்கும். ஆனா சமுதாயத்துல நன்மை நிறைய இருக்கிற மாதிரி பாக்குறாங்க, வீட்டுக்குள்ள போனா குறையதான் இருக்குது. அந்த லெவல்ல எங்களுடைய காட்சி என்ன செய்யக்கூடாது, இருக்கக்கூடாது. எனவே நீங்க என்ன செய்யறோம்னா ரமலானுடைய முதலாவது அதுக்காக உங்களுடைய ஆர்வம் இல்லாம சொன்னாங்க அப்படி எந்திரக்கூடாது. வந்தா நமக்கு ஆர்வம் வருதா, நம்மளால 30ஆம் நோன்பு எவ்வளவு முடியும், இதுதான் நம்ம 10 நோன்பு அனுபவம் இருக்குது, 20 நோன்பு அனுபவம் இருக்குது. இந்த அனுபவம் என்பது பொய்யல்ல, உண்மையான அனுபவம் அது. அப்ப நாங்க என்ன செய்யணும், இந்த ரமதான்ல ரசூலுல்லாஹ் செஞ்ச சில அமல்கள் இருக்குது. அஜ்வத் மின், அதாவது அஸ்ரா மின் ரிஹில் முர்சலா, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அனுப்பப்பட்ட வீசுகின்ற காத்தை விட என்ன செய்வாங்க ரசூலுல்லாஹ் நிறைய தர்மம் செய்வாங்க. சிலருக்கு தர்மம் லேசாரி, இந்த தர்மத்தை நம்ம விடக்கூடாது, ரமதான்ல நிறைய செய்யணும் அப்படின்னு நினைக்கணும். அது போல நமக்கு 3 ரக்காத்து வித்ரு நம்ம தொழலாம். 3 ரக்காத்து வித்ரு நம்ம என்ன செய்வோம், தொழுவோம். ஃபர்ஸ்ட் நாள், செகண்ட், தேர்டு இயன்ற அளவுக்கு 11 நம்ம தொழுவோம். நமக்கு முடியாத ஒரு கட்டம் வருதுன்னா 3 ரக்காத்தை விடக்கூடாது, 3 ரக்காத்தை விடக்கூடாது. ஒரு நாளைக்கு நான் ஒரு 20 பக்கம் ஓதுவேன். எப்ப ஆர்வப்படுறனோ அப்ப 1 ஜூஸ் ஓதுவேன். 1 ஜூஸ் ஓதுவேன், குறைஞ்சா அப்படி இல்லை. நான் ஓதுறது எத்தனை, 20 பக்கம் தான், 10 பக்கம் தான். எனக்கு ஆர்வம் வந்தால் கொஞ்சம் கூட என்ன செய்வோம், 7 மானதை ஃபர்ஸ்ட்டுக்கு போட்டுக்கிறோம். 7 மானதை நம்ம போட்டு இந்த மாதிரி எங்களது இப்போ நிலைமைக்கு ஏற்ப, சாத்தியத்துக்கு ஏற்ப, இன்றைய சூழ்நிலையில சாத்தியத்துக்கு ஏற்ப
என்ன செய்யலாம் என்ன செய்ய முடியும் என்றதை போட்டு ஆர்வம் அதிகமான அந்த டைம்ல கொஞ்சம் கூட செய்யுது. இது அப்படி இல்லை, எப்ப ஆர்வம் அதிகமாகுமோ அதுக்கேற்ற மாதிரி டைம் டேபிள போட்டு வச்சுக்கிறது. அது எப்படி ஆர்வம் 30 நாளும் இருக்குமா? இருக்காது. இந்த மாதிரி நீங்க உங்கள் வணக்க வழிபாடுகளை நிர்வகித்துக் கொண்டால் நிச்சயமா ஒரு பலனை என்ன செய்யலாம் காணலாம். இது ரமலான்ல என்னென்ன வணக்கம் அடையாளப்படுத்தி வேலை இல்லை, எல்லாருக்கும் தெரியும். இதை எப்படி நிர்வகிப்பது என்பதற்காக வேண்டி நான் இந்த பகுதியில் என்ன செய்தேன் சொன்னேன். இஸ்லாமிய மார்க்கத்தை அல் குர்ஆன் சுன்னா அடிப்படையில் தெரிந்து கொள்ள இன்ஷா அல்லாஹ் ஹலால் டாக்ஸ் தமிழ் எனும் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து எம்மோடு இணைந்து கொள்ளுங்கள்.